ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கு பர்சனலாக ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்துச்சு. எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. ஸோ அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ பாசிப்பருப்பில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டேயுமே நமக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிறது போல் இருக்கும். மத்தியானத்துக்கு நைட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்லா ஸ்டொமக் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப பசி எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் நல்ல ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஆகும். இந்த பாசிப்பருப்பை நான் 2லிருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரத்திலே பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடைசி உள்ள பருப்பு மட்டும் நான் தண்ணியோடவே சேர்த்து ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது போல் பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கிறேன். டைம் இருந்தால் புளிக்க வைக்கலாம், இல்லாட்டினா இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம தோசை ஊற்றலாம் அந்த மாவில். சைட் டிஷ்ஷுக்கு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு 25 பல்லு பூண்டு, 5லிருந்து 6 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டத்தையுமே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். கார சட்னி இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வதக்கின வெங்காயமும் பூண்டையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காரத்துக்காக நான் 4 வரமிளகாவை அதே பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணது போல் எடுத்துக்கிறேன். வரமிளகா நல்லா முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் இதையுமே அதே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு சின்ன துண்டு புளி, இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கினது போல் எடுத்துட்டு இதையுமே மிக்ஸி ஜாருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி நான் கெட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவை இன்ஸ்டண்ட்டாக ஊற்ற முடியும். நம்ம ஒரு மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்ருக்கோம். கொஞ்சம் லைட்டாக புளிச்சு வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுக்குங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாவில் நான் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் வதக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். இது சும்மா நம்ம தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். ஸோ இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியும் நல்லா கலந்து விட்டுட்டு தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா இந்த மாவை போட்டுக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக நான் திக்காக தான் வச்சுருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு நான் தண்ணியாட்டம் எடுக்கலை, கொஞ்சம் கெட்டியாக ஊத்தப்பம் பதம் போல் தான் நான் ஊற்றியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் தொன்னமாக ஊற்றிருக்கிறதுனால கரண்டி வச்சு நல்லா இது போல் அமுத்தி விடுங்க. அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும். பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்திருக்கிறதுனால தோசை ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு வேளைக்கு ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டேன். எனக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்தது. நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோட தான் எடுத்துக்க போகிறேன். டயட்னா ரொம்ப காஞ்சி போன வறண்டு போன மாதிரி இருக்கிற உணவெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம சேனலில் அரிசி சேர்க்காமலேயே நான் விதவிதமாக டேஸ்டியான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணியும் பாருங்கள்.